ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஆரி டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்பேஸில் அப்ளை பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்க இந்த லைன்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு மேலே இருக்க லைனில் அங்கே போய்ட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு, அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திரும்பவும் கீழே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சு, அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திரும்ப மேலே போய் ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து கீழே ஸ்டிச் வந்துடணும். ஓகேங்களா? இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. ஃப்ளாட் லோடிங்கில் போடும்போது ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போடுவோம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் போட்டாலும் ஓகே, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் லோடிங் போட்டிருக்கேன்னா, இப்போது இந்த இடத்துல அந்த கார்னரில் தான் வந்து இந்த இடத்துல தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் போடும்போது நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி த்ரெட்டை வந்து உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடுங்க. த்ரெட் எடுத்துட்டிங்களா? இப்போ வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிற கவுண்டிங் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்னு ஃப்ளாட் லோடிங்கில் எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும். அதுலேருந்து ஒரு 3 ஸ்டிச் கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்டிச்சு அந்த இடத்துல பிரிச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்தோம் இல்லையா, அந்த பக்கம் நெருக்கமாக இந்த மாதிரி தள்ளி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பக்கத்தில் அடுத்த ஸ்டிச் போடும்போது அதனோட ஆப்போசிட்டில் இப்போ போட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு நல்லா தள்ளிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போவும் அதே மாதிரி தான் ஒரு 3 ஸ்டிச்சு கவுண்டிங் எடுத்துக்கோங்க. அதை பிரிச்சுட்டு இந்த மாதிரி 3 ஸ்டிச் எடுத்து பிரிச்சுக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டது இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போடுங்க. பார்க்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது சென்டரில் மட்டும் சின்னதாகவும் சைடில் 2 பக்கமும் பெருசாகவும் வர்ற மாதிரி ஃபார்ம் ஆகும். சென்டரில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி கேப் வர்ற மாதிரி இருக்கும். இதே தான் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து நீடில் அடியில் குத்தி த்ரெட்டு எடுக்கும்போது அடியில் இருக்க த்ரெட்டு வந்து மாட்டாமல் ஆஃப் பண்ணணும். அடியில் இருக்க த்ரெட்டு மாட்டுச்சு அப்படின்னா கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி இதே மாதிரி போடுங்க. நான் சொல்கிறது புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கும்போது கிளியராக பார்க்கும்போது தெரியும். ஸோ சைடில் வந்து பெருசாக வரும், சென்டரில் குட்டியாக இந்த மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடும்போது ரொம்ப பெரிய ஸ்பேஸில் போடாமல் ஒரு 1/4 இன்ச்சு ஸ்பேஸ் வர்ற மாதிரி போடுங்க. அதை விட தாண்டி பெரிய ஸ்பேஸில் போடாதீங்க. என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் சென்டரில் வந்து டைமண்ட் ஷேப்பில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். நான் வந்து ஒர்க் போட்ட அதே எல்லோ கலர் சில்க் த்ரெட்லேயே வந்து சென்டரில் வர்ற த்ரெட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஜரி த்ரெட் அந்த மாதிரி த்ரெட்டு கலர் வேறு கலர் அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா? முடிச்சுட்டு இப்போ சைடில் வந்து நம்ம அவுட்லைன் கண்டிப்பாக போடணும். அவுட்லைன் போட்டால் தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போவும் போல் செயின் ஸ்டிச் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் தான், செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் போடுங்க. அவுட்லைன் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒட்டி வர்ற மாதிரி அவுட்லைன் போடுங்க.
ரொம்ப கேப் வந்துடுச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து டைப் 1. இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்லேயே டைப் 2 இருக்குது. அதுவும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி அதே மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து 1 சென்டிமீட்டருக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இந்த மாதிரி மெஷர் பண்ணி டாட் வச்சுருக்கேன். மேலே இருக்க லைன் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு நேராக கீழே இருக்க லைன்லேயும் அதே மாதிரி டாட் வச்சுருக்கேன். இப்போது மேலே இருக்க இந்த ஃபஸ்ட் டாட்லேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஃபஸ்ட் டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க லைனில் செகண்டாக இருக்க செகண்டாக டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு சேம் மேலே போட்டு அதே லோடு ஸ்டிச் மாதிரி தான். பட் ஆனால் போடுற ஸ்பேஸ் மட்டும் மாற்றிருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட மேலே இருக்க லைனில் ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு பக்கத்தில் கீழே இருக்கிறது இந்த மாதிரி முன்னாடி ஃபஸ்ட்டு டாட்டை நோக்கி வரணும். மேலே இருக்கிறது செகண்ட் டாட்டை நோக்கி போகணும். அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நீங்கள் க்ராஸாக போடணும். ஓகேங்களா? மேலே ஒரு லாங் ஸ்டிச்சு, அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், நேராக கீழே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. சேம் அதே தான். மேலே போடும்போது இந்த மாதிரி ரைட் சைடை நோக்கியும் கீழே போகும்போது லெஃப்ட் சைடை நோக்கியும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். லோடு ஸ்டிச் மாதிரியே தான், பட் ஸ்டிச்சு போடுற இடம் வந்து இந்த மாதிரி க்ராஸாக போடணும். இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மேலே வந்து ஃபஸ்ட் டாட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே போடுற ஸ்டிச்சு வந்து செகண்டாக இருக்க டாட்டில் நீங்கள் கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே போக போக இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போது மேலே வந்து எத்தனை ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 ஸ்டிச் நான் போட்டிருக்கேன்னா, ஸோ இது வந்து ஒரு டாட்டுக்கு 5 ஸ்டிச் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மேலே இருக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இது ஃபஸ்ட் லைன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் லைன் வச்சுக்கோங்க. மேலே ஃபஸ்ட் டாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே செகண்டாக இருக்க டாட்டில். ஓகேவா? இதே ப்ராசஸ் தான். ஸ்டிச்சு போடும்போது நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு க்ராஸாக ஸ்டிச்சஸை போட்டு ஷேப் கொண்டு வரணும். அதுதான். ஸ்டிச்சஸோட கவுண்டிங் வந்து நான் 5 ஸ்டிச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 5 ஸ்டிச்சு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் கவுண்டிங் கரெக்டாக வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே ஈவன் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கவுண்டிங்கு. அதே மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் டாட் வைக்கும் போதும் ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் டாட் வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஸ்பேஸாக கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள், ஒரு பவ் மாதிரி ரெடி ஆகிடுச்சா? சென்டரில் நல்லா கரெக்டாக டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதே தான் ஃபுல் ப்ராசஸ்ஸு. ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். முடிச்சுட்டு மேலே போட்டிருக்கிற மாதிரி பக்கத்தில் அவுட்லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? முடிச்சுட்டு இப்போது சென்டரில் ஒரு லைன் கொடுப்போம் இல்லையா நம்ம, அந்த லைனுக்கு இதில் கொடுத்த மாதிரி இங்கேயும் சென்டரில் ஒரு லைன் கொடுப்போம். ஸோ இது பக்கத்தில் ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு இந்த சைடு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே இதே மாதிரி நீங்கள் மேலே போட்ட மாதிரி ப்ளைனாகவும் போடலாம். இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பீட்ஸில் நான் வந்து பேர்ல் பீட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கோல்டன் பீடு இல்லை ப்ளைன் ஸ்டிச் கூட போடலாம். ஸோ மேலே போட்டுள்ள அதே மாதிரி தான் அந்த சென்டரில் சின்னதாக இருக்க ஸ்பேஸ்க்கு லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் இருக்க அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒரு பீடு வர்ற மாதிரி வைக்கிறேன். நான் த்ரெட்டுக்கான நீடிலே போடுறதுனால ஒவ்வொரு டைமும் பீடு எடுக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. சேம் மேலே போட்ட மாதிரி அதே பேட்டர்ன் தான், சென்டரில் பீடு வைக்கிறோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக.
தேங்க் யூ.